ஈரானின் நுரை செயல்பாட்டு அணுமின் நிலையமான புஷர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களால் பாரிய கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஈரான் சர்வதேச சமூகத்துக்கு அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய பார்வையின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வளைகுடாவில் போர் தொடரும் சூழலில் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்ய அல்லது ஹார்மூஸை திறக்க 48 மணி நேரம் மட்டுமே உள்ளது என கூறியுள்ள ட்ரம்ப், தக்க முடிவை எடுக்கவில்லை என்றால் 48 மணி நேரத்தில் ஈரான் மீது முழுமையான நரகம் இறங்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் ஒரு மாதத்துக்கு மேலாக போர் தொடர்கிறது. அங்கு நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி வருகிறது. ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்னொரு பக்கம் ஈரானும் கூட தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் வளைகுடா முழுக்க உச்சக்கட்ட பதற்றம் நிலவி வருகிறது. இந்த போரினால் உலக நாடுகள் பாதிப்புகளை எதிர்கொள்ள ஆரம்பித்துள்ளன. அதற்கு பிரதான காரணமே ஹார்மோஸ் ஜலசந்தி முடங்கியிருப்பதுதான். ஹார்மோஸ் முடக்கப்பட்டுள்ளதால் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் 20% கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி சப்ளை இந்த ரூட் வழியாக நடக்கும் சூழலில் இதனால் பாதிப்புகள் மோசமாக இருக்கிறது. குறிப்பாக தெற்காசிய நாடுகள் இதன் பாதிப்பை நேரடியாக எதிர்கொள்ள ஆரம்பித்துள்ளது. ஹார்மோஸ் விவகாரத்தில் உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு பிரஷர் போட்டு வருகிறது. ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்கா இருக்கிறது. இந்த சூழலில்தான் ஈரானின் மின்சார கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை 10 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். அதற்குள் ஈரான் ஒப்பந்தம் போட வேண்டும் என கடந்த மார்ச் 26 ட்ரம்ப் மிரட்டினார். இதற்கிடையே 2 நாட்கள் மட்டுமே ஈரானுக்கு நேரம் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அதற்குள் ஈரானுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அல்லது ஹார்மோஸ் நீரிணையை திறக்க வேண்டும், இல்லையென்றால் ஈரான் மீது நரகமே வந்து இறங்கும் என அவர் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில், ஈரானுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்யவும் அல்லது ஹார்மோஸ் நீரிணையை திறக்கவும் நான் 10 நாட்கள் அவகாசம் கொடுத்தது நினைவிருக்கிறதா? நேரம் குறைந்து வருகிறது. 48 மணி நேரத்தில் அவர்கள் மீது முழுமையான நரகம் இறங்கும் என்று அவர் நேரடியாக எச்சரித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்காவின் இந்த டிமாண்டை கடந்த மார்ச் 26 ஈரான் நிராகரித்திருந்தது. ஒரு தலைபட்சமானது மற்றும் அநீதியானது என்று சொல்லி ஈரான் நிராகரித்திருந்தது. இருப்பினும் ஈரான் அதிகாரிகள் தங்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவே ட்ரம்ப் கூறி வருகிறார். சமீபத்தில் கூட பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக ஈரான் அதிகாரிகள் தனது நிர்வாகத்தை அணுகி கூடுதல் அவகாசம் கேட்பதாக ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸிடம் தெரிவித்தார். அவர் மேலும், அவர்கள் என்னிடம் மிக மரியாதையுடன் தயவு செய்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் நான் அவர்களின் மின் நிலையங்களை அளிப்பேன் என்று ட்ரம்ப் அப்போது குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் ஈரான் பேச்சுவார்த்தை நடைபெறுவதையே நிராகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பின் காலக்கெடு நாளை ஏப்ரல் 6 முடிவடையும் சூழலில் அதன் பிறகு அமெரிக்கா என்ன செய்யும், எப்படி தாக்குதல்களை நடத்தும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இதேவேளை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து முன்னெடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளின் போது காயமடைந்த அமெரிக்க படையினரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பென்டகன் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி தரைப்படை, விமானப்படை, கடற்படை உள்ளிட்ட 4 பிரிவுகளையும் சேர்ந்த 365 படையினர் காயமடைந்துள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28 போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையான காலப்பகுதிக்குள் ஏற்பட்ட இழப்புகளை இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் ஒரே செயல்பாட்டு அணுமின் நிலையமான புஷர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களால் பாரிய கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஈரான் சர்வதேச சமூகத்துக்கு அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் புஷர் அணுமின் நிலையத்துக்கு மிக அருகில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இது அணுசக்தி பாதுகாப்பு விதிகளை மீறும் செயல் என ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குதரேஸுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகையில்,
தாக்குதலினால் அணுமின் நிலையத்தில் கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் நேரடி அபாயம் உருவாகியுள்ளது. இது ஈரான் நாட்டை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் மனித வாழ்வியலுக்கு ஈடு செய்ய முடியாத பேரழிவை ஏற்படுத்தும். அணுசக்தி நிலையங்கள் மீது ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுப்பது சர்வதேச பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கு முற்றிலும் முரணானது. ஏற்கனவே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானின் இந்த எச்சரிக்கை உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் சர்வதேச அணுசக்தி முகமை தற்போது வரை கதிர்வீச்சு அளவில் மாற்றம் ஏதும் பதிவாகவில்லை என தெரிவித்துள்ள போதிலும் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. குவைத்தின் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பாத்திமா அப்பாச் ஜோஹர் ஹயாத் இதுகுறித்து தெரிவிக்கையில், நாட்டின் 2 பிரதான மின்சார மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றவியல் தாக்குதல் காரணமாக ஆலைகளுக்கு கடுமையான பொருள் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் 2 மின் உற்பத்தி அலகுகள் முற்றாக செயலிழந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். எனினும் இந்த சம்பவத்தில் எவ்வித உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குவைத்தின் முக்கிய பொது கட்டமைப்புகளை குறிவைத்து அண்மை காலமாக இவ்வாறான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் காரணமாக சுவைக்கெண்ணெய் துறை வளாகத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்ததுடன் அரசு அலுவலக வளாகம் ஒன்றுக்கும் கணிசமான சேதங்கள் விளைவிக்கப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்கள் பிராந்திய ரீதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பது குறித்து குவைத் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர்.